Welcome to our channel. In the video AutoCAD 3D mesh mesh primitives mesh box create first. Okay, mesh box create mesh cone. There are நிறைய methods இருக்கு. Very clear. 2 point axis end point top radius. வேற methods நம்மளால diagram create பண்ணிக்க முடியும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு very mesh pyramid. இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நார்மல் சாலிட் மாதிரி தான். ஆனா தனித்தனி செக்மெண்டா இருக்கும். சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு ஆப்ஜெக்ட்டா நமக்கு கிரியேட் ஆகும். ஒரே ஆப்ஜெக்ட்டா இல்லாம இருக்கு பாருங்க பாக்ஸா. இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். ஒரு 3-3ஆ டிவைட் ஆயிருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிகல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு சாலிட் நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. இத மெஷ்னு சொல்வாங்க. நம்ம சிலிண்டர்ல பாத்தீங்கன்னாக்கா 1 2 3 ಇಲ್ಲಿ பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்கும் பாருங்க. இது தனித்தனி செக்மெண்ட் ஒண்ணா சேர்ந்து கிரியேட் ஆகுது மெஷ். நான் ஏற்கனவே சாலிட்ல பிரிமிட்டிவ்க்கு ஒரு வீடியோ போட்டுருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிலிண்டர் ஸ்பயர் பாக்ஸ் எல்லாம் என்னென்ன மெத்தடில் நம்மளால ரெடி பண்ண முடியும். இப்போ சிலிண்டர்னாக்கா இந்த 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் ரேடியஸ் பேஸ் பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் மெத்தட்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் மெஷ்லையும் மெஷ் ஸ்பயர் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3P 2P TTRலாம் இல்லையா, இந்த மாதிரி நான் 2 பாயிண்ட் மெத்தட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் எப்படி ஒவ்வொன்றும் ட்ரா பண்ணுங்கிறத அந்த வீடியோஸில் கொடுத்துருக்கேன். சாலிடில் பிரிமிட்டிவ்ஸுங்கிறது அதை பார்த்து அதே மெத்தடில் நீங்கள் இங்கேயும் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ மெஷ் வெஜ்ஜி இப்போ ஃபஸ்ட்டு இங்கே நான் கிளிக் பண்ணியிருக்கேன். செகண்ட் கிளிக்கு இங்கே எப்படி கொடுத்துருக்கேன். ஹைட்டு அது எங்கே ஃபஸ்ட் கிளிக் பண்ணுறோமோ அதுதான் ஹைட் வெரி ஆகும். இப்போ இதை ஃபஸ்ட் கிளிக் கொடுத்து ரிவர்ஸில் செகண்ட் கிளிக்கு ஹைட் அந்த சைடு வேரி ஆகும். எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 செக்மெண்டாக நமக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபைனலாக மெஷ் டாரஸ். இதில் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக 6 கார்னர் மாதிரி கொடுத்துட்டாங்க. 3-3ஆக இருக்குது பாருங்கள். நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சர்ஃபேஸ், டேப்லெட்டட் சர்ஃபேஸு, ரூல்டு சர்ஃபேஸ், எஜ்ஜி சர்ஃபேஸ் இதெல்லாம் ப்ரீவியஸ் வேலை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிளானெல்லாம் ரெடி பண்ணுறோம் இல்லையா, ரெடி பண்ணும்போது அது ஒரு மெஷ் மாதிரி தனித்தனி செக்மெண்ட்டாக நமக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்கெட்ச் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். rolled surface first second 2 பாயிண்ட் பேஸ் பண்ணி நான் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தனித்தனி செக்மெண்ட்டாக இருக்கும் பாருங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு சாலிட் பாக்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்குவோம். டெலீட்டு. ஒரு சாலிட் பாக்ஸ் நான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். மெஷ்ஷில் ஸ்மூத் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணி என்டர். நமக்கு இந்த மெஷ்ஷாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எட்ஜு பாருங்கள், இந்த ஸ்மூத்தாக ஆக்கிறதுக்கு இந்த ஸ்மூத் வரும் இல்லையா, கிளிக் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஸ்மூத் ஆகிடும். திரும்ப அகெயின் ஸ்மூத்து, அகெயின் ஸ்மூத்து, அகெயின் ஸ்மூத். இதுக்கு மேலே ஸ்மூத் பண்ண முடியாது. ஃபைனல் இதை பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இதே தெரியாது, உங்களுக்கு எட்ஜே தெரியாது அந்த இடத்துல இருக்கும். இப்போ இந்த ஸ்மூத்தை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு லெஸ் ஸ்மூத்து, less smooth,
less smooth. Refine mesh. Select mesh object. Mesh object select பண்ணி enter கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3 இருந்தது எக்ஸ்ட்ரா நிறையா பார்ட்டிகல்ஸ் வந்து டிவைட் ஆகிடுக்கு பாருங்க. தனித்தனி பார்ட்டிகல்ஸ் தனித்தனி செக்ஷனாக இருக்குது அதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ளிட் ஸ்பேஸ் அதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபேஸ் இருக்குது, இதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாக வந்து நமக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. இப்போ மெர்ஜ் ஃபேஸ், ரெண்டு ஃபேஸ் மெர்ஜ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஃபேஸு இது ஒரு ஃபேஸு என்டர் ப்ரெஸ் பண்ணால் ரெண்டு ஃபேஸ் வந்து ஒரே ஃபேஸாக கன்வெர்ட் ஆகிடும், மெர்ஜ் ஆகிடுச்சு. அதே இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் இல்லையா இங்கே, அதையும் நம்ம இது ஒரு ஸ்பேஸு இது ஒரு ஃபேஸு என்ட்ரி கொடுத்துருங்க, நமக்கு வந்து மெர்ஜ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி டூ மட்டும் தான் மெர்ஜ் பண்ணணும் கிடையாது. மெர்ஜ் கொடுத்துட்டு 1 2 3 4 இந்த 4 பாக்ஸுமே மெர்ஜ் பண்ணுறோம், மெர்ஜ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவைனாக்கா ஒரு ஸ்பேஸை வந்து ஸ்ப்ளிட்டும் பண்ண முடியும், மெர்ஜும் பண்ணிக்க முடியும். ஏதோ ஹோல் எதுவும் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த க்ளோஸ் ஹோலுங்கிற அந்த ஆப்ஷன் நமக்கு யூஸ் ஆகுது. இதனால செலக்டிங் டூலு. இப்போ எக்ஸ்ட்ரூடு இந்த கமெண்ட் வந்து இப்போ ஏதாவது ஒரு ஃபேஸை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா என்ட்ரி கொடுத்துருங்க, அந்த ஃபேஸ் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகும். இதில் நீங்கள் டேப்பர் ஆங்கிள்லாம் மாற்றிக்கலாம். டேப்பர் ஆங்கிள் ஒரு 3 கொடுத்தீங்கன்னாக்கா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி கிடச்சிடும், எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு சாலிடில் ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா மெஸ்ஸில் கன்வெர்ட் டு சர்ஃபேஸை வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. திரும்ப அகைன் இந்த சாலிடாக மாற்றுறதுக்கு கன்வெர்ட் டு சாலிடு. இப்போ இது சாலிடாக மாறிடுச்சு. இப்போ சாலிடாக இருக்குது. இது வந்து பிளேன் செக்ஷன் இருக்கு இல்லையா, எடுத்துக்கங்க. ஆர்த்தோவில் நான் வந்து ஃப்ரெண்டு, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்டு தெரியுது, நமக்கு வந்து சாலிடாக தான் இருக்குது. சரி, எஸ்கேப் கண்ட்ரோல் Z கொடுத்துக்கிறேன். இப்போ கன்வெர்ட் டு சர்ஃபேஸை கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ செக்ஷன் பிளான் போயிட்டேன், ஆர்த்தோவில் ஃப்ரெண்டு. இப்போ பாருங்கள் நமக்கு வந்து சர்ஃபேஸாக இருக்குது பாருங்கள். கண்ட்ரோல் Z வீடியோ ஸ்டேஜுக்கு நான் போயிட்டேன். அதுமாரி இது வந்து சாலிடாக சர்ஃபேஸாகவும் வந்து சாலிடாகவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியுது. அது ஸ்மூத்தாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு 4 டைப்பான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்மூத்தாக ஆகிக்கலாம் அவங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து யூனிட்டியில் ஒரு 3D ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். இன்னும் அதை எப்படி ஸ்மூத்தாக இது பண்ணுறது, இன்னும் அதை எப்படி எடிட் பண்ணுறது, ஷூட் பண்ணுறது, மெர்ஜ் பண்ணுறது, ஸ்பேஸை ஸ்ப்ளிட் பண்ணுறது, ப்ளஸ் சாலிடாக வந்து சர்ஃபேஸை சாலிடாகவும் அப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.